பிள்ளையார் பிள்ளையார் எங்கும் நிறைந்த பிள்ளையார் 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 எங்கும் நிறைந்த பிள்ளையார் 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 எங்கள் செல்ல பிள்ளையார் கண்ணின் உல கணபதியே ஐயப்பனின் சோதரனே பிள்ளையாரப்பா எங்கள் பிள்ளையாரப்பா கன்னி மூல கணபதியே ஐயப்பனின் சோதரனே பிள்ளையாரப்பா எங்கள் பிள்ளையாரப்பா கணபதியே. ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்க தரணி. நம்ம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு விநாயகர் சிலை பாலான்னு சொல்லிட்டு நம்ம எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா ராசிபுரம்ல லொக்கேட்டா இருக்கு டி நந்தகுமார் விநாயகர் சிலை தயாரிப்பாளர்கிட்ட. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 6 அடியில இருந்து 15 அடி வரைக்கும் விநாயகர் சிலை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட இருக்க விநாயகர் சிலையோட கலெக்ஷன் வந்து இந்த கடையோட ஓனர்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேற எங்க போய் வீடியோ போலாங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா நம்ம கடை பேர் சொல்லுங்க, நம்ம கடை எங்க லொகேட் இருக்குங்கிறத சொல்லுங்க. டி நந்தகுமார்ப்பா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம். ஓகேண்ணா. நம்ம பாத்தீங்கன்னா ராசிபுரத்துல பாத்தீங்கன்னா பழைய ஸ்டாண்டுக்கு இந்த லைன் வந்தீங்கன்னா அங்காளம்மன் கோவில். அங்காளம்மன் கோவில் பாத்தீங்கன்னா ரத்தன் சிட்டியா கல்யாண மண்டபம், அதுக்கு ஆப்போசிட் நம்ம குடோன் இருக்குது. சரி, நம்ம கிட்ட எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி வரைக்கும் சிலை பாத்தீங்கன்னா நீங்க 50 ரூபால இருந்து அதாவது 40 வரை சிலை இருக்குது. அதாவது 1 அடி முதல் 12 அடி சிலை இருக்குது. 12 அடி வரைக்கும். ஆமா சிலை இருக்கு. ஓகே ஓகேண்ணா. நம்ம கிட்ட இருக்க விநாயகர் சிலையோட கலெக்ஷன் வந்து நம்ம வியூவர்ஸ் காமிங்க. கலெக்ஷன் பாருப்பா, இந்த அடி பாருங்க, கர்ப்ப விநாயகர் போகுது. நந்தி வாகனத்துல பாரு டிஃபரெண்டான மாடல் போட்டுருது, புது மாடல் சிலை போட்டுருக்கும் பாரு, நல்லா இருக்கு. எத்தனை அடி வருது? இது உங்களுக்கு 11 அடி தான் சிலை வரும். 11 அடியா? ஆமா. அடுத்த சிலையை பாப்போம். பாக்கணும். இத பத்தி சொல்லுங்கண்ணா. இது யானை வாகனம்பா, யானை சிங்கம் 2 வாகனம் இருக்கும். நல்லா நியூ மாடல், நல்லா இருக்கும் விநாயகர். இது எத்தனை அடி வருது? உங்களுக்கு 8 அடி தான் வருது. 8 அடி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் திரிசூல கணபதிப்பா. ஓகே. சங்கு சக்கரத்தோட இருப்பாரு. புது மாடல் ட்ரெஸ் போட்டு சிங்க வாகனத்துல புதுசா போட்டுருக்கு. நல்லா இருக்கும். இது எத்தனை அடி வருது? உங்களுக்கு 9 அடி தான் வரும். 9 அடி. 9 அடி தான் வரும். ஓகேண்ணா. அடுத்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா மான் விநாயகர் ஸ்டைலா இருப்பாரு. யானை வாகனத்தோட இருப்பாரு. யானை மான் டிஃபரெண்டா இருப்பாரு இந்த விநாயகர். ஓகேண்ணா. பின்னாடி இவரு கிரே கலர்ல பயங்கரமா இருக்கு. பயங்கரம் புதுசா ஒரு கலர் ட்ரை பண்ணிக்கிறோம்பா. ஓகே. நெத்தி பட்டையில இருந்து பாத்தீங்கன்னா காளி மாதிரியே இருக்கு. எல்லாமே கலர் டிஃபரெண்டா இருக்கு. புதுசா செஞ்சிருக்கிறோம். சரி சரி. பெயிண்டி புதுசா போட்டுக்கிறோம். இது எத்தனை அடினா? இது உங்களுக்கு 9 அடி வரும்பா. 9 அடியா? 9 அடி வரும். ஓகேண்ணா. இது பாரு மும்பை மாடல் விநாயகர்பா. ஓகே. இல்ல கண்ணன் சிவன் கொண்டை போட்டு ஈஸ்வரன் கண்ணன் கொண்டை போட்டு சோபா வந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. பெயிண்டி நல்லா இருக்கும். பெரல் போட்டு நல்லா இருக்கும். பெயிண்டி நல்லா இருக்கும். கால் ஒரு கால் மடிச்சு ஸ்டைல்ல உட்கார்ந்திருக்கும். அதாவது பிஓபி சிலைக்கு ஆப்போசிட் நாங்க கிழங்கோட செஞ்சிருக்கிறோம். சரி சரி. நாங்க செஞ்சிருக்கிறோம் அத. ஓகேண்ணா. அடுத்ததுனா இவருனா இது வந்து பாத்தீங்கன்னா 2 கால் ஜல்லிக்கட்டு மாடு அட விநாயகர் அடக்குற மாதிரி இருக்கு. புதுசா செஞ்சிருக்கிறோம். சரி சரிண்ணா. நல்லா இருக்குது. மாடு வந்து விநாயகர் அடக்குற மாதிரி. சரிண்ணா. இது லிங்கத்துல இருப்பாரு பாருங்க. விநாயகரே பாத்தீங்கன்னா கீழே லிங்கம். ஓகே. கீழே நந்தி வாகனம். லிங்கத்துல விநாயகரே இருக்கிற மாதிரி இருப்பாரு. ஓ, லிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்காரு. மேல இருக்கிற மாதிரி இருப்பாரு. ஓகேண்ணா. உங்ககிட்ட நிறைய பிளாக் கலர்ல சிலைங்க இருக்கு. நம்ம ரொம்ப விரும்பி கேக்குற பிளாக் தான் கேக்குறாங்கப்பா. இது பாரு பிளாக் தான்பா. ஓகே ஓகே. சங்கு சக்கரத்தோட பாத்தீங்கன்னா எலி வாகனத்தோட இருக்காரு. ஸ்டைலா இருப்பாரு. சங்கு சக்கரம் விநாயகர் கற்பனை நல்லா இருப்பாரு. ஓகேங்கண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இப்ப சிங்க வாகனம் தான்பா. ஓகே. சிங்க வாகனம் ஸ்டைலா இருக்கு. ஸ்டைல் நல்லா மாடல் நல்லா இருக்கும். எப்பயும் போல நார்மலா இருப்பா. இது புக்கிங் ஆயிடுச்சு பஸ். இது புக்கிங் ஆயிடுச்சு. இங்க திருச்சி போறாருப்பா. திருச்சியா? ஆமாப்பா. ராசிபுரத்துல திருச்சி போற சில மாடல் அந்த அளவுக்கு. 2வது சிலை தரம் இருக்குதுப்பா. ஓகே ஓகே. நம்ம சிலைக்கு ராசிபுரம் அந்த மாதிரி சிலைக்கு ஒரு பேர் உண்டு, தரம் உண்டு. திருச்சி புக்கிங் பண்ணிருக்காங்க. திருச்சி புக் பண்ணிட்டாங்க சிலை. இது ஓகே ஓகேண்ணா. 2000 ஆட்டாக் ஆகுது. ஆனா சில பெயிண்டிங் வாசரமும் சில தரத்தும் அங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க. சரி சரிங்கண்ணா. இவருண்ணா? இவர் பாரு ஜல்லிட்டு மேல உட்காந்து கால மேல உட்காந்துற பாருங்க. ஓகே. திருசூலம் வச்சிருப்பாரு. சங்கு ஜாட் வச்சிருக்காரு. புது மாடல் செஞ்சிருக்குதுங்க. சரிங்கண்ணா. ஆனா இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இது பாருங்க பாம்பே மாடல் விநாயகர் மாதிரிங்க. அண்ணா பறவைங்க. டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா ஷேட் ஆத்திரும் பாரு. மெட்டல் பெயிண்ட் ஷேட் ஆத்திருக்கிறோம். உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். அதாவது பிஎஃப் எல்லாம் செஞ்சிருக்காங்க. நான் அதுல பார்த்தா கிழங்கு மாவளை செஞ்சிருக்கிறோம். கிழங்கு மாவளை சீக்கிரம் அதே மாடல் போட்டு செஞ்சிருக்கோம். டிஃபரெண்டா உங்களுக்கு இருக்கும். பெயிண்டிங் இது மயிலுக்கு சூப்பரா நல்லா இருக்கும். மாடல் நல்லா இருக்குங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. சொல்லுங்கண்ணா. இவர் அரச மரத்து விநாயகருங்க. நந்தி வாகனத்துல இருப்பாருங்க. இது செஞ்சிருக்கீங்க. இது புக்கிங் ஆயிருச்சுங்க. சரி சரிங்க. சேந்தமானம் போதுங்க. சேந்தமானம். ஆமா சேந்தமானம் போதுங்க சில. ஓகே ஓகேண்ணா. அடுத்தண்ணா இவருண்ணா? இவரு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் விநாயகருங்க. ஆஞ்சநேயர் விநாயகர் சேர்ந்துருக்கு மாதிரி. ஈஸ்வரன் கொண்ட. ஓகே ஓகே. முருகன் அண்ணன் தம்பி இருக்க மாதிரிங்க. ஓகே. விநாயகர் பாத்தீங்கன்னா முருகர் கட்டி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். டிஃபரெண்டா இருக்குங்க. டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. பெயிண்டிங் கிரீனுக்கு என்ன அவ்வளவு சூப்பரா இருக்கு. பெயிண்டிங் டிஃபரெண்டா போட்டதுங்க. ஏன்னா மும்பை மாதிரி கேட்ட சொல்லி அதே மாதிரி எடுத்து நாங்க பெயிண்டிங் போட்டுக்கிறேங்க. கேடாத்துல மட்டும் தான் அதுல. ஓகே. டிஃபரெண்டா சிலையில இருக்கும். சரி, நான் முருகர் குழந்தை மாதிரியே இருக்கா? குழந்தை முருகருங்க. ஓகேண்ணா.
அடுத்தது இவருனா? இவர் ஆஞ்சநேயர் விநாயகர். ஆஞ்சநேயர் சட்டு பிடிச்சி பாத்தீங்களா, இவர் ஆஞ்சநேயர் வாகனமா இருக்காருங்க. வாகனத்து மேல விநாயகர் இருக்க மாதிரிங்க இருக்காரு, உட்காந்துருக்க மாதிரி. கீழே நந்தி வாகனம் இருப்பாருங்க. சரிங்கண்ணா. அடுத்தது இவருனா? வாத்தியங்க, அப்படியே வாத்தியங்களோட இருக்க மாதிரிங்க. வாதி பஞ்சாயத்து சொல்ற மாதிரிங்க, அது மாதிரி வாத்தியங்களோட இருப்பாருங்க. கும்பு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு. இது எத்தனை அடி தான் வருது? இது உங்களுக்கு 10 அடி தான் ஒரு பீஸ் வருங்க. 10 அடியா? 10 அடி தான் வருங்க. சரிங்கண்ணா. இவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இவர் பாக்கவே நல்லா கருப்பா கம்பீரமா இருக்காரு. புதுசா மோல்டு செஞ்சது. ஏன்னா வெறும் வாகனம் கேக்குறாங்க, உருவமே பெருசா கட்டினால புது மோல்டு செஞ்ச செலவு. சேலை மட்டும் தனியா நல்லா சேலை மட்டும் கம்பீரமா இருப்பாரு. சில ஒரு 10 அடி வரும். சில பெயிண்டிங் டிஃபரெண்டா செஞ்சோம். சிலை நல்லா கம்பீரமா இருப்பாரு. இது புக்கிங் ஆச்சானா? வதுரமே பாட்டி வராங்க எல்லாமே. எல்லாம் ஆடி பண்றது வருவாங்க எல்லாமே. ஓகேண்ணா. அடுத்த சிலை பாப்போம். அதே சிலையா பெயிண்டிங் மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா. அப்படியே அதே டிஃபரெண்ட், அது நார்மல் பெயிண்டிங்ல கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. ஓகேண்ணா. இந்த சிலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இவரு பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் விநாயகருங்க. அதாவது அர்த்தநாரி ஒரு சிவன் பார்வதி இருப்பாங்க. விநாயகர் ராஜநம்பரோட இருப்பாருங்க. ராஜநம்பரோட இருக்காரு. அது சிவன் பார்வதி விநாயகர். எப்படின்னா மூஞ்சில ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கீங்க? மக்கள் கேக்குறாங்க, நிறைய பேர் கேக்குறாங்க. அதனால ஸ்டோன் ஒர்க் செஞ்சிருக்குங்க. ஓகேண்ணா. அந்தாண்ட நந்தியானா? நந்திங்க. சிவன் பார்வதி விநாயகர் நந்தி இருக்கிறாங்க. கீழே அவருண்டா மூசி கீழே இருக்குதுங்க. ஓகேண்ணா. அடுத்த சிலை பாப்போம். இது நந்தி வாகனம் தாங்க. ஓகேண்ணா. நல்லா ஸ்டோன் ஒர்க் பிரம்மன் நல்லா இருக்குங்க. சில முகம் தெளிவா பெயிண்டிங் நீ பாருங்க, பெயிண்டிங் உங்களுக்கு தெரியும். மத்த சிலையோட இது மூஞ்சே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. பாம்பே டைப். பாம்பே டைப் மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விரும்ப பாம்பே டைப் கேக்குறாங்க. ஒரு மோல்டு செய்யும்போது புதுசா மாத்திடுவாங்க. ஓகேண்ணா. இந்த சிலை பத்தி சொல்லுங்கண்ணா. நம்ம குடோன்ல இதுதான் பெரிய சிலை நினைக்கிறேன். இதாகக்குள்ளேயே எல்லாம் இதுதான் நல்லா பெருசா கம்பீரமா 13 அடி வருங்க. ஓகே. பாத்தீங்கன்னா சிவன் விநாயகர் இருப்பாருங்க. சிவன் கண்ணன் விநாயகருங்க. 13 அடி விநாயகர்ல 3 கலர் இருக்குங்க. ஓகேண்ணா. இது புக்கிங் ஆச்சானா? ஆர்டர் கேட்டுருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க பாட்டிங்க எல்லாமே. இனிமேல் தான் புக் ஆகலமே. இதான் இருக்கிறதுல நம்ம ஆமாங்க. இது எத்தனை அடினா வருது? 13 அடி வருங்க. அவ்வளவுதாங்க. ஓகேண்ணா. ஒரே சிலை தான் இருக்கு. ஒரு சிலை தாங்க, அதிக ஒரே பீஸ் தான் இருக்கு. அதனால டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரே சிலை இருக்குங்க. ஓகேண்ணா. இந்த சிலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சிங்க வாகனம் தான்பா. சிங்க வாகனம் பெயிண்டிங் டிஃபரெண்டா பண்ணிருக்கோம். அதான் நகைக்கு கிரீடத்துக்கு பெயிண்டிங். அது பெயிண்டிங் நம்ம போர்ல பார்த்தா டிஃபரெண்டா போட்டு ஷேட் ஆத்திட்டோம். ஓகேண்ணா. பெயிண்டிங் டிஃபரெண்டா செஞ்சிருக்கிறோம். பெயிண்டிங் புதுசா மாடல் பண்ணிருக்கோம். ஓகேண்ணா. ஜிகினாலாம் போடாம இல்ல தாடி டிஃபரெண்டா சேலன் செஞ்சிருக்கலாம். போடி பெயிண்டிங் மாத்திக்குள்ள செஞ்சிருக்கோம்பா. ஓகேண்ணா. இந்த சிலையை பத்தி சொல்லுங்க. இந்த இது புது பெயிண்டிங் பா. பெயிண்டிங்கே சூப்பரா இருக்கு. ஆமாப்பா. நெத்தி பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. புதுசா புது மாடல்ல செஞ்சிருக்கோம்பா. எல்லாம் டிஃபரெண்டா காட்டுவோம். மும்பை மாடல் எடுத்து அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம்பா. சிலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். சிலையை பார்த்தாவே அந்த பட்டையே தனியா லுக்கா தெரியும். கண்ணு உங்களுக்கு தெரியும், டிஃபரெண்ட் தெரியும். ஆமாண்ணா. இந்த சிலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பார்க்கவே கம்பீரமா நல்லா புது டிசைனா. இது என்னது, மேல கிரீடத்துக்கு மேல லிங்க வேற இருக்காரு. இது அண்ணன் விநாயகர்ப்பா. சங்கு சக்கரத்தோட பார்த்தா ஈஸ்வரன் தலையா இருப்பாரு அவரு. அதான் மேல கிரீடத்துல லிங்கமே இருக்குது. ஆமா. இந்த புது மாடல் செஞ்சிருக்கிறோம். ஸ்டைலா இருப்பாரு அவரு. கால் மேல கால் போட்டு சங்கு சக்கரம் தலையில ஈஸ்வரன் வச்சிருப்பாரு அவரு. நாகத்தோட இருப்பாரு. இந்த சிலை என்னன்னா போருக்கு போற மாதிரி நல்லா பட்டாக்கத்தி எல்லாம் பெரிய ஆள் இருக்கும். பிரம்மாண்டமான சிலை. இது நல்லா இருக்குங்க. அது நல்லா பட்டாக்கத்தி எல்லாம் வச்சுட்டு கம்பீரமா போற மாதிரி இருக்கு. இது நியூ மாடல் தாங்க. 10 அடி புக்கிங் ஆச்சானது? புக்கிங் ஆயிட்டு எல்லாமே. அது எங்க நான் கீழே எரம தலையா இல்ல ஸ்டைல் வச்சிருக்கு கால் ஸ்டைல். ஓகேண்ணா. நல்லா கம்பீரமா இருப்பாரு. ஓகேண்ணா. புக்கிங் ஆகலையாண்ணா? ஆடி பண்ணி பாட்டி எல்லாரும் வரும்பா. 10 அடி தான் வரும். 10 அடியாண்ணா. ஓகேண்ணா. ஒரே பீஸ் தான் இருக்கா? ஒரே பீஸ் தான் இருக்கு. இது எல்லாம் ஒரு பீஸ் தான் கிடைக்கல. எல்லாத்தையும் ஒரு பீஸ் தான் இருக்கும். ஓகேண்ணா. புது மாடல் வருதாங்க. ஈஸ்வரன் கொண்டைங்க. விநாயகர் பார்த்தோன்னா நாகக்கண்ணி மாடல் பேர் ஒரே ஒரு நாகம் தான் இருப்பாரு அவரு. இது பார்த்தா பத்மாசம் வந்திருப்பாரு. காலம் மடக்கி நாகர் தாமரை. புது மாடல் மட்டும் புதுசாக போட்டுருக்குங்க. இது எத்தனை அடி தான் வருது? 7 அடி தான் வருது. இங்க இருக்கிறது எல்லாமே எத்தனை அடி? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 9 அடிங்க. 9, 7, 8, 5, 6 சிலை இருக்கு. அவ்வளோதாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே. ஆமா அவ்வளோதான். 18,000 வந்து ஒரு 10,000 இருக்குது. அவ்வளோதாங்க. எல்லாம் டிஃபரெண்டாக இருக்குங்க.